ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட 9வது நாள், இதோட கலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 14 இன்றைக்கி காதலர்கள் தினம். இன்றைக்கி இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ் எந்தளவுக்கு இந்த விடாமுயற்சியை கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட கலெக்ஷன் என்னவாக இருக்குது, அது போக பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது தேட்டரில் படத்தை எத்தனை தேட்டரில் இந்த படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8, 9, 10 நாள் கிட்ட, இப்போ 9வது நாள் நினைக்கிறேன். இது பார்ப்போம். அதோட 8வது நாளோட கலெக்ஷன்ஸ், இந்த ரிவ்யூ, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிக் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரன்னரப்பாக இருந்த அந்த பையன் பாலாஜி, அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த நாகர்கோவில் காசி அப்படிங்கிற ஒருத்தனுடைய ஸ்டோரி தான். அவன் எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையில் பெண்களை ஏமாத்தனா வச்சான், அந்த மாதிரி கதை தான் இது. அதுக்கு பின்னாடி இருந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். விடாமுயற்சியை நிறையா பேர், அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓர வஞ்சனையோட, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குரோதத்தோட அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துச்சு. சரிங்களா? ஆனால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவங்க மூஞ்சில் அப்புறம் சாணி எரிவாட்டி இருக்குல்ல, எருவாட்டியை உருட்டி சாணியை கொண்டு மூஞ்சில் எரிஞ்ச மாதிரி இந்த படம் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. இன்னமும் இது 9வது நாள். இன்றைக்கி இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் படம் போய்கிட்டுருக்கு. படம் இன்றைக்கி ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா எந்த தேட்டர்லேயும் இந்த படத்தை தூக்கலை. ஸோ ஒரு ஸ்க்ரீன்லேயோ இல்லைன்னா ஒரு ஷோவோ அந்த மாதிரி இந்த படத்தை போட்டிருக்காங்களே தவிர, அது லவர்ஸ் டேங்கிறதுனால, ஏன்னா இந்த படம் ஒரு கில்மா படம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படங்கிறதுனால ஒரு சில ஸ்க்ரீனில் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தினால விடாமுயற்சிக்கு ஏதாவது இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த லவர்ஸ் டேயை கன்சிடர் பண்ணி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத கில்மா சீன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க. அந்த படத்தை குடும்பமாக போய் பார்க்கணும்னா குடும்பமாக போய் பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சியை படத்தை அது வர அந்த லவ் போர்ஷன்ஸ், அந்த திரிஷா மேடம், அஜித் சாரோட லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறையா பேர் கப்புள்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ், எஸ்பெஷலி லவ்வர்ஸ் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடியிருக்கான்னு தான் சொல்ல முடியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கப்புள்ஸ், நியூவாக மேரேஜ் பண்ண கப்புள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு அதிகமாக வந்திருக்கிறாங்க, படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குடும்பமாக இன்றைக்கும் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு இருக்குது. டே பை டே பார்த்திங்கன்னா இதோடைய கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட
ஸோ ஓவரால் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியும். ஓகே. இன்னொரு விஷயம், நீங்கள் சோசியல் மீடியாக்கள் நிறையா மீடியாக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்முடைய வீடியோக்குள்ளே நம்ம பேசியிருக்கோம், வச்சுருக்கோம். நிறையா படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் ஹீரோக்களுடைய படம் ஓடாமல் இருந்தால் கூட திட்டமிட்டு அந்த படம் வந்து பயங்கரமாக வசூலாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டி, ஏன்னா அந்த நடிகரோட மார்க்கெட் கம்மியாகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அல்டா புல்டா வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க. அது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அஜித் ரசிகர்கள் நம்ம இருக்கோம்ல, நம்ம அடித்த அடி அந்த அடி அடித்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் உண்மையான ஒரு வசூலை சொல்லியாகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஏன்னா இன்றைக்கி இத்தனை படம், கிட்டத்தட்ட இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3900 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து உலகத்தில் எல்லா பக்கமும் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, வச்சுருக்கு. அது போக பார்த்திங்கன்னா தேட்டரில் அதே மாதிரி ஒரு தேட்டரில் இன்றைக்கி இருக்கிற தேட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேட்டர்லேயும் 4 ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் இருக்குது. அப்படிங்கிறப்ப எத்தனை ஸ்க்ரீனில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ வரவேற்பு இருக்கும். டெய்லி ஹவுஸ்ஃபுல், இன்றைக்கி வரையும் ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டே கிடையாது, டிக்கெட்டே இல்லை, டிக்கெட்டே காலி, அவ்வளோ தூரம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த படம். இன்றைக்கி நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய அந்த லவ்வர்ஸ் டே, அந்த கப்புள்ஸோட, ஏன்னா நேற்று வந்து நிறையா பேர் டிக்கெட் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, படம் பார்த்துருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சியோட அந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் போகுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, ஓகே. இந்த படம் வந்து நம்ம இதையும் கொஞ்சம் பற்றி பேசுகிறோம், இந்த படத்தை பற்றியும். இந்த ஃபயருங்கிற படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அந்த சம்பவத்தை வச்சு கொஞ்சம் பட்டி டிங்கிரிங்கெலாம் பார்த்துட்டு ஒரு சில சோசியல் அவேர்னஸும் பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி டைரக்டர் எடுத்துருக்கிறார் இந்த படத்தை. சரிங்களா? இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி இந்த படம் கிடையாது. ஸோ ஒரு நார்மலாக ஒரு லவ்வர்ஸ் இல்லாட்டினா இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டே வந்து, அதாவது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா February 14 லவ்வர்ஸ் டே பிளான் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வகையில் ஒரு அவேர்னஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம பார்த்துக்கலாம், நிறையா படங்களில் ஒரு நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் ஏதோ சதீஷ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து சதீஷ். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படங்களை வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாரு. ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அப்படின்றது ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன். ஸோ அவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாஜி முருகதாஸ், அந்த பிக் பாஸ் ஃபேமஸ் அந்த பையன், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஷி அகர்வால், அப்புறம் சாந்தினி தமிழரசன், சின்னத்திரை சரோஜா தேவின்னு சொல்லுவாங்கள்ல, ரச்சிதா மகாலட்சுமி அவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயத்ரி சங்கர், சுரேஷ் சக்கரவர்த்தி, சிங்கம்புலி, அப்புறம் ஒரு சில ஹீரோயினிலாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது படம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து டம்முன்னு அடிக்காமல் கொஞ்சம் நாய்ஸ் லெவல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. எந்த இடத்துல வந்து தேவையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து முடிக்கிறப்ப ஏதோ இந்த படம் வந்து ஒரு
ஒரு கிளாமர் படமாக மட்டும் மக்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஓகே, சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய கதாபாத்திரங்களில் எல்லாருமே பக்காவாக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். பாலாஜி முருகதாஸ் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரோல். ஸோ அதாவது அந்த நெகட்டிவ் ரோலை பக்காவாக பண்ணியிருந்தார். ஸோ அதாவது இவர் வந்து எப்படின்னா, இவரை வந்து படம் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா பாலாஜி சார், அதாவது காசி, இவரை வந்து தொலாவிட்டுருக்காங்க, எங்கே அவரை காணா அப்படின்ட்டு. 2 நாளாக வீட்டுக்கு வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்ட, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த பையனுக்கு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இவன் தான் பெரிய வெள்ளத்தனமாக இருக்கிறான். இவன் என்னென்ன பண்ணுறான் வைக்கிறான், இவன்கிட்ட யார் சிக்கி சின்ன பொண்ணாமல் ஆகிறாங்க. இந்த தான் அந்த படத்தோட கதை. அவ்வளோதான். இதை பற்றி ரொம்பலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாகர்கோவில் அந்த அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. அதை பற்றின ஒரு கதை தான். ஒன்றும் பெரிய லெவலுக்கு பெரிய ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. சரி, ஓகே. இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால விடாமுயற்சிக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விடாமுயற்சிக்கு இன்னமும் ஒரு போனஸ் மாதிரி தான் பார்த்துங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தை வந்து குடும்பமாக போய் பார்க்கவே முடியாதுங்க. சரிங்களா? இந்த படத்தை குடும்பமாக போய் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் விடாமுயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு உண்மையான ஒரு காவிய காதல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த படம் இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த படத்தோட ரிவ்யூவு, இன்னொன்று நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிவ்யூலேயே நிறையா பார்க்கலாம். அந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் பாராட்டுறாங்க. குறிப்பாக அஜித் சாருடைய நடிப்பு, திரிஷாமோட அந்த எமோஷன்ஸ், அந்த நடிப்பு எல்லாத்தையுமே வந்து மக்கள் எப்படி பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லவ்வர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து விடாமுயற்சியை இன்னமும் ஒரு படிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி வச்சுருக்கான்னு சொல்ல முடியும். நாளைக்கு உண்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லைக்காவும் அவங்க தரப்புலேருந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் ஒரு 10 நாள் ஒரு போயிருக்கு அப்படிங்கிறப்ப அதோட கலெக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி படக்குழுவிலேருந்து ப்ரொடக்ஷன் அவங்க அதிலேருந்து சொல்லுவாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறது கன்ஃபார்ம். இந்த படம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 நாள் கூட ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 படம் வெயிட்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் தனுஷ் சார் படம் முதற்கொண்டு. அப்படிங்கிறப்ப எந்த படம் வந்தாலும் இந்த படத்தை அடிச்சுக்க முடியாதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வாரம் ஒன்றாவே அது பிளாக் பஸ்டருங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற திரையரங்குகள், ஒவ்வொரு திரையரங்குலையும் அத்தனை ஸ்க்ரீனு அப்படிங்கிறப்போ ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒன்றாவே அந்த படம் பிளாக் பஸ்டர். இந்த படம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 8வது நாள் 9வது நாள், இன்னும் 10வது நாள் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட இதை யோசித்து பாருங்கள், இது வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியுது இந்த படம். ஏன்னா இந்த லைக்கா அவங்களுடைய நிறுவனத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக ஒரு 2 வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா சரியான படமே கிடையாது. ஒரு பெரிய பின்னடைவில் ஒரு லாஸை சந்திச்சிருக்கு லைக்கா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ஆறுதலாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு அதிரடியான ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க இன்னமும் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு அதிகமான ஒரு லாபம் கிடைக்கிறப்ப இன்னமும் அவங்க மூலம் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறையா படங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேசியிருக்கோம், நல்ல நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறோம் எல்லாரையும் பற்றி நம்ம பேசிட்டோம்.
அதுக்கு நம்ம வந்து மறுபடியும் பேசிக்கிட்டு அவங்கள வேணாம். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு இந்த விடாமுயற்சியை வந்து ஹைலைட் பண்ணி இந்த படத்தை எவ்வளோ தூரம் பெரிய வெற்றி படமாக, ஏன்னா அது உண்மையிலேயே நல்ல படம். ஒரு கதைக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் ஒரு மாஸ் ஹீரோனால் கதைக்கு உள்ளே அடங்கி சிம்பிளாக இந்த மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சீன்ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டி கொடுத்துரும். இந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்த கூட பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப அதுவே எவ்வளோ பெரிய விஷயங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தை கொண்டாடாமல் குறை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள் நிறையா விஷயங்கள் நியூஸ் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையான வந்து மாஸ் ஹீரோக்களுடைய உண்மையான வசூல் வந்து வெளியே வரல, பூராமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, தாமரை மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி மற்ற உண்மையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல படத்தை வந்து இவங்க வந்து ஓவராக பேச மக்கள் மத்தியில் அது பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு. இது போக பார்த்திங்க அப்படின்னா தல ரசிகர்களை நம்மளும் இந்த படத்தை விட்டு கொடுக்கல, வேறு லெவலில் ஹைலைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர்லாம் தாண்டி வேறு லெவல் மெகா வெற்றி அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இன்னமும் இந்த படத்தை குடிச்சு நீ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? சிரிச்சுட்டே போயிட வேண்டியதான். இவங்க பேசலை, இவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸை கோல்டு காயின் கொடுக்குறாங்க, அதனால் இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படத்துக்கு இவ்வளோ தூரம் நெகட்டிவ் ரிவ்யூ இருந்திருக்கா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு படம், அந்த படத்தை பேரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குட் பேட் அகிலி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இன்றைக்கி நம்ம விடாமுயற்சி இந்த மாதிரி பார்த்துட்டோம். குட் பேட் அகிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரக்டரே சொல்லியிருந்தார், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு? நானும் அதை ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். மே 1 அஜித் சாரோட பிறந்த நாளைக்கு குட் பேட் அகிலி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடச்சிருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா, எந்த படம் வந்தாலும் அங்கே நாங்கள் தான் மாசு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 7 படம் இருக்குது. 7 படம் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி தான் ஓடும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. படம் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடிங்கிறது ஈஸியாக தொட்டுரும். இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அமைய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் முடியும். உங்களை எந்த விடுவது உங்கள் நான். பாய்.